guys. Hi guys. நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் கண்டென்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றின ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட் டுட்டோரியலை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 5 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம். ஸோ இது வந்து 5th or 6th வீடியோவாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓரளவுக்கான அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றின ஒரு வீடியோவாக இருக்க போது, டுட்டோரியல் வீடியோவாக. ஸோ நம்மளோட N7 ட்ரேடிங் சேனல்ல இருந்து இந்த டுட்டோரியல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும். ஸோ ட்ரேடிங்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, இதை வந்து நான் பை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்னு ஒரு ஸ்டாக்கை நான் வந்து இங்கே செல் பண்ணிட்டேன். ஸோ பை பண்ணிட்டு எக்ஸ்ன்றதை பை பண்ணிட்டு எக்ஸ்ன்றதை செல்லும் பண்ணிட்டேன். ஸோ இந்த பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 10 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு தக்காளி வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. நான் 20 ரூபாய்க்கு அந்த தக்காளியை வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து தக்காளியை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணதுனால அது வந்து ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்போ அப்படின்னா சேம் டேல, அதாவது நம்ம என்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கினோமோ அதே நாளில் நம்ம அந்த ஸ்டாக்கை செல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ் வித்தின் த சேம் ட்ரேடிங் டே. அதாவது காலையில் 9:15 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா செல் பண்ணியிருக்கோம். ஸோ 3:30. ஸோ இங்கே பையே இங்கே செல். ஸோ இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குள்ள நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேவா? நமக்கு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு கேபிட்டலைஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா ஒரு சிறிய காலத்துல, ஓகேவா, ஒரு சின்ன ஒரு டைமுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சின்ன ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷத்துல ஏற்படுத்துற மார்க்கெட்ல இருக்கிற இந்த மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றது தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கோட பர்பஸ். ஸோ இந்த கேபிட்டலைஸ் அப்படின்றதுக்கான வேர்டிங்ஸ்க்கான அர்த்தம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேக் த சான்ஸ் டு கெயின் அட்வான்டேஜ். ஸோ ஏதோ ஒரு சான்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டைம் ஃப்ரேம்ல நமக்கு மார்க்கெட் கொடுக்குற மூவ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடர் பைஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஸோ ட்ரேடர் பைஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் அட் 2500, 2500 ரூபாய்க்கு ஒரு ட்ரேடர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேரை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்போ காலையிலே பை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், செல்ஸ் தெம் அட், அதே மாதிரி 2550 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்போ? பிஃபோர் த மார்க்கெட் க்ளோசஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மார்னிங்கே வாங்கிட்டாங்க 2500 ரூபாய்க்கு. இந்த மார்னிங் நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேரை வந்து ட்ரேடராக வாங்கியாச்சு. நம்ம எப்போ செல் பண்ணுறோம் அப்படின்னா 2550 ரூபாய்க்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3:15 3:30க்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ தமிழ்லேயே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஒரே நாளில்
பங்குகளை வாங்கி விற்கும் ட்ரேடிங் முறை. அன்னைக்கான ட்ரேடிங் செஷன்ல நம்ம ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வித்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்படின்றதுக்கான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை வந்து கிளாரிஃபை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹூ கேன் டூ இன்ட்ராடே ட்ரேடிங், யாரு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இந்த ஸ்லைடு இருக்க போகுது. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ டிமேட் அக்கௌண்ட்ல நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ண இது எல்லாமே டிஜிட்டலா நமக்கு வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். நம்ம இத்தனை ஸ்டார், இன்ஃபோசிஸ்ல இத்தனை ஷேரு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இத்தனை ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே டிஜிட்டலா நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது எதுல அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்ல. இது வந்து ஒரு 16 டிஜிட் ஒரு நம்பர் இருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு யூனிக்கா. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். பை பண்ணி செல் பண்ணி அதை மானிட்டர் பண்றது, இன்னைக்கு எவ்வளோ போயிருக்கு, அதில் லாஸ் எவ்வளோ, சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையும் மானிட்டர், அது போக பை அண்ட் செல் பண்றதுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா நம்ம வந்து பண்ணுவோம். அந்த நம்ம பை பண்ணி நமக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகேவா? ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ரெண்டுமே வேற வேற. ஸோ ஒரே இது கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் இன்ட்ராடே ட்ரேடிங் நான் பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு மெயினா பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ பேசிக் நாலேஜ் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கேண்டில் ஸ்டிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எதுக்காக ஒரு கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்றாங்க, ஸோ ஒரு கம்பெனிக்கு எதுக்கு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கம்பெனிக்கு எப்போ ஸ்டாக் மார்க்கெட் தேவைப்படும், செகண்ட் கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த 3 இதுலையும் நம்ம வந்து கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த செகண்ட் எலிஜிபிலிட்டியான இந்த பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சார்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாருமே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அது போக வேலை செய்கிறவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ், டைம் இருக்கணும், ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, வேலை பார்க்குற யாரும் சரி, ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவை அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்டான ஸ்லைடாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க வித் ஸ்லைட் நம்பர். ஓகேவா? வீடியோ ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இதில் கவர் பண்ணாத அடுத்தடுத்த இன்னும் ஒரு 7 ஸ்லைட்ஸ் கிட்ட இருக்கு, அதெல்லாம் பார்ட் 2 செகண்ட் வீடியோவாக வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் எதனால நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஸ்லைடு தான் இது. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு இப்போ வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 9 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ ரொம்ப லென்த்தா போனால் போர் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹை லிக்விடிட்டி. நமக்கு அந்த நாளோட இறுதியில நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து. ஸோ ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே. நமக்கு எண்ட் ஆஃப் த அந்த மார்க்கெட் செஷன்ல நமக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம கையில வந்துருது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்கோம், ஹை லிக்விடிட்டி இருக்கிறதுனால கேஷ் வந்து நமக்கு இம்மிடியட்டா கிடைக்கும். ஸோ நம்ம மீதியை நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். பை.